Hello friends, welcome back to iMac Solutions. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா HTML with CSS ரெஸ்பான்சிவாக ஒரு பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி HTML அதுக்கப்புறமா CSS அதை பற்றி பேசிக் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது தெரியாதவங்க ஃபஸ்ட்டு அதை போய் பாருங்கள், அப்போ தான் இது புரியும். ப்ரீவியஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தா தான் இது புரியும். இப்போது டாபிக் உள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெஸ்பான்சிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் ஒரு வெப்சைட்னால் இது இந்த மாதிரி தான் இருக்கும், நான் ரெஸ்பான்சிவ். இது மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நியூஸு இந்த இதெல்லாம் ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி வரும். இப்போ ரெஸ்பான்சிவ் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜூம் பண்ண வேண்டியதில்லை, அதே அந்த ஸ்க்ரீன் விண்டோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகி, நம்ம அங்கே என்ன கோடிங் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகி ரீசைஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி அது காட்டும். இதுதான் ரெஸ்பான்சிவ்ன்றது. ரெஸ்பான்சிவ் அண்ட் நான் ரெஸ்பான்சிவ் எக்ஸாம்பிள் இது. இப்போ டேப்லெட்டு, இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்புக்கு தான் நம்ம ரெடி பண்ணுவோம். டெஸ்க்டாப்லேருந்து டேப்லெட் வெர்ஷன், அதுக்கப்புறமா டேப்லெட் வியூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் வியூ. இப்போ எல்லாம் ஃபுல்லாக எல்லாருமே மொபைலில் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்குமே மொபைல் அத்தியாவசியம். மொபைலில் வியூ பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இது ஜூம் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இல்லை. அதே பழைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா, பழைய வெப்சைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிவ் இல்லாதது, நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும், ரீட் பண்ணணும் ஒவ்வொன்றா. அதே இது அந்த பிரச்சனை இல்லை. அதுவே அந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட்டு இந்த இமேஜ் எல்லாம் அதே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் ரெஸ்பான்சிவோட டெஃபினிஷன். இப்போ வாங்க கோடிங்க்கு போகலாம். இது லாஸ்ட் கிளாஸில் இது பண்ணது. இது அதோட அவுட்புட்டு இதோட லாஸ்ட் கிளாஸ் நிப்பாட்டிச்சு. இப்போ ரெஸ்பான்சிவ் வெப்சைட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெட்டா நேம், வியூ போர்ட், கண்டென்ட், விட்த், டிவைஸ் விட்த், இனிஷியல் ஸ்கேல் 1.0 அப்படின்னா இதுக்குள்ளே இப்போ நம்ம டெஸ்க்டாப்லேருந்து ரெஸ்பான்சிவாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது விட்த் இஸ் ஈக்குவல் டு டிவைஸ் -விட்த் அப்படின்னா, அதே இப்போது இந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதே ஆட்டோமேட்டிக்காக விட்த்தை அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மார்ஜின் பண்ணும். அதுக்கு தான் இது. அதே மெட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெட்டா டேக் அப்படின்றது என்னென்னா இது இங்கே இருக்குது. அந்த மெட்டா டேக்குள்ளே யூஸ் பண்ணுற நம்ம இப்போ அதை கீவேர்ட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் சர்ச் இன்ஜின், இப்போ கூகுளில் சர்ச் பண்ணும் போது நம்ம அது எப்படி சொல்கிறது, மெட்டா டேக் அப்படின்றது கூகுளில் சர்ச் பண்ணும்போது இப்போ நம்ம சம் கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்போம், HTML, CSS, JavaScript. அது கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த மெட்டா டேக்குன்றதை கலெக்ட் பண்ணி, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக அங்கே டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி தான் இந்த ரெஸ்பான்சிவ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணி இந்த விட்த்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் விட்த்துக்கு ஏற்ற மாதிரி அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், வியூ பண்ணி. அதுக்கு தான் இந்த மெட்டாடேக் கண்டிப்பாக தேவை ரெஸ்பான்சிவ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இது ஸ்டைல் ஷீட்டெல்லாம் இம்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் நான் போன கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாடிக்குள்ளே போய் div class, இங்கே கிளாஸில் நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி.
அதே இந்த இது நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த கிளாஸில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தான் வந்து சிஎஸ்எஸ் வந்து நீங்கள் வந்து அந்த கிளாஸில் தான் அந்த சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. அது என்ன ஆகும்னா, இப்போ இந்த டிவ் இங்கே இருக்குன்னா இந்த டிவ் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். இந்த டிவ்வுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் இந்த கிளாஸ் நேம் வச்சு நம்ம இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எழுதணும்னா இந்த டிவ்வுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதுக்கு தான் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுறது. இப்போ டிவ் டேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எதுக்குன்னா, டிவ் டேக் வந்து ஒரு கண்டெய்னர் யூனிட் மாதிரி. அதில் வந்து அதர் பேஜ் எலமெண்ட் அந்த அதை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கும் செக்ஷன்ஸ். அதுக்கு பேர் தான் டிவ் டேக்குன்னு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட் வந்து ஒன்றா அப்ளை பண்ணி சிஎஸ்எஸ் ப்ளஸ் வந்து எலமெண்ட் ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குறது தான் வந்து டிவ். அதனால தான் வந்து டிவ் டேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே H1 அதே இருக்கட்டும். இது இங்கே வந்து சப்பு யூஸ் பண்ணலாம். H3 போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணி இதில் வந்து கன்டெக்ஸ்ட் என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். நான் கன்டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இந்த டிவை க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மெனு ஐட்டம்ஸ் எழுத போகிறோம். மெனு அந்த டிவை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ அதுக்குள்ளே சப் மெனு மெனு ஐட்டம்ஸ் என்னது டிஹெச் அப்படின்னு எழுதுறேன். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்கோசரம். டிவை க்ளோஸ் பண்ணுறோம். இதே மாதிரி வந்து ஹேட்ச் வாக்கு காலம் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி எத்தனை வேணால் மெனு ஐட்டம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெடர் செக்ஷனில் வரும் இதெல்லாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மெயின் போகிறோம். நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலுமே டிவ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெயின் div open div close இப்போ இதுக்குள்ள h2 இங்கே வந்து dash இந்த ஃபஸ்ட்டு மெனு காப்பி பண்ணி
நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப். இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே ஒரு பேராகிராஃப் ஒன்று ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இது போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கு கீழே ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, img search இமேஜ் சோர்ஸ். அந்த சோர்ஸ்னால் வந்து அது எங்கே இருக்குது அப்படின்றது 1.jpg. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு 1என்ற நேமில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஒரு இமேஜ். இந்த இமேஜை அங்கே இது பண்ண போகிறேன். இதில் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு விட்த் 100%. டெஸ்க்டாப்புக்கு இது. ஓகே, இது முடிஞ்சு. இது வந்து சப் கண்டென்ட் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணலாம். சும்மா ரைட். டிவ் க்ளோஸ் பண்ணோடனே ஓப்பன் பண்ணோடனே க்ளோஸ் பண்ண மறந்துடாதீங்க, அதுதான் மெயின். ஒரு டிவ் ராங்காக இருந்தாலுமே அது டிஸ்பிளே ஆகாது, கரெக்டாக அவுட்புட் கரெக்டாக வராது. h2 example what paragraph. இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணுறேன். இது வரலாம் போதுங்க. அப்படியே இதே மாதிரி ஒரு 3-4 போட்டுக்கலாம். வேறு when pricing. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டர். ஃபுட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட காப்பிரைட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண யூஸ் ஆகும், அதுக்கு தான் ஃபுட்டர். div foot tag.
இதுக்குள்ளே எதனா போடலாம். இது ஃபோட்டோ டேக். அவ்வளோதான், இது முடிஞ்சு. இப்போ ஒரு பேசிக் வெப் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இதை சேவ் பண்ணிட்டு இங்கே ரன் பண்ணுறோம். இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணால் பர்ஃபெக்டாக வந்துருப்போம். இங்கே சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் போய் இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு பாடி ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியலும் இருக்கட்டும், சான்ஸ் செரிஃப். ஃபாண்ட் என்ன சேஞ்ச் பண்ணோன்னா நான் வேறு நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் டேக். இன்னொன்று, இது வந்து நீங்கள் அந்த கிளாஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது டாட் யூஸ் பண்ணணும். டாட் யூஸ் பண்ணி ஹெட் டேக் ஓப்பன் க்ளோஸ். இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. என்ன கலர் போடலாம்? F1 கிரே கலர் போடுறோம். ஹேஷ் பேடிங்கு 15 பிக்சல். இது பேடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாண்ட்டை வந்து அந்த ஃபாண்ட்டு அந்த பர்டிகுலர் அந்த ஹெட் டேக் அந்த இதுக்குள்ளே இருக்கிறது. பேடிங்னா வந்து லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் நகர்த்துறது தான் அந்த பேடிங்கிறது. இப்போ இந்த ஃபாண்ட்டு இருக்குன்னா இதை வந்து சென்டர்னு நாங்கள் இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறது. ஒரு நிமிஷம் இதை சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்துச்சா. இதை வந்து இங்கே ஆக்சுவலாக இது இங்கே ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன் 15 பிக்சல் போட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, கன்டெக்ஸ்ட். டாட் கன்டெக்ஸ்ட் இது வந்து ஓவர்ஃப்ளோ. ஆட்டோ. இது ஓவர்ஃப்ளோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இது கரெக்டாக இருக்குது. இது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இங்கே ஸ்க்ரால் வரும், அதை நம்ம ஓவர்ஃப்ளோ ஆச்சுனாலும் அதை வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். அதே ஹிடன்னு போட்டோம்னா ஓவர்ஃப்ளோ ஆகுது, டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட் வந்து மெனு. ஃப்ளோட், லெஃப்ட். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து லெஃப்ட் சைடு தான், இது லெஃப்ட்டு, இந்த சைடு வர்றது வந்து ரைட்டு.
இந்த ரைட்டு மாற்றணும்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும், லெஃப்ட்டு மாற்றினா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். நம்மளுக்கு இங்கே தான் வேணும். அடுத்து விட்த்து ஒரு 20%. நெக்ஸ்ட் வந்து மெனு ஐட்டம்ஸ். மெனு ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேடிங் ஒரு 8 பிக்சல் போட்டுக்கலாம். மார்ஜின் டாப் ஒரு 7 பிக்சல். border bottom 1 pixel. solid hash f1 f1 f1. இது பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து பேடிங் வந்து இந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் வந்து மூவ் ஆகும், லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம். மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லு இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இது ஓவரால் எல்லாமே வந்து மூவ் ஆகும், லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம். இதுதான் மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் உள்ள வித்தியாசம். பார்டர்னால் வந்து இப்போ பார்டர் பாட்டம்னு கொடுத்திங்கன்னா கீழே வந்து ஒரு லைன் வரும், அண்டர்லைன். அது சாலிட் கொடுத்தோம்னா அப்போ தான் வந்து டிஸ்பிளே ஆகும், அதுக்கு தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஃப்ளோட்டு லெஃப்ட் விட்த்து ஒரு 60% வச்சுக்கலாம். பேடிங் 0 20 pixel. overflow HDD hidden. இதுதான் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஹிடன் ஆகும். இப்போ வந்து இங்கே மெனுவில் வந்து 20% கொடுத்துருக்கோன்னா மொத்தம் வந்து ஒரு பேஜுடைய ஃபுல்லு இது வந்து பார்த்திங்கன்னா 100%. இப்போ இதில் 20%னா இவ்வளோ போகும், 60%னா ஒரு இவ்வளோ வரும். மிச்சம் இருக்கிறத வந்து அந்த இது இந்த சப்மெனு ரைட் சைடில் இருக்கிறது வந்து அதை நம்ம ஆட் பண்ண போகிறாங்க. ஒரு பேஜில் 100% இருக்கும், அதை வந்து டிவைட் பண்ணுறோம் நம்ம இப்போ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மெயின் ஆச்சு, அதுக்கப்புறமா ரைட். டாட் ரைட். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் காப்பி பேஸ்ட் பண்ண பாருங்கள். பேக்ரவுண்ட் கலர்
லைட் ப்ளூ கொடுக்கலாம். லைட் ப்ளூ. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட். இது லெஃப்டில் இருக்கட்டும். ஸ்டார்டிங் லெஃப்ட்லேருந்து தானே ஸ்டார்டிங் ஆகுது, அதனால். அதுக்கப்புறமா விட்த்து மிச்சம் இருக்கிறது எவ்வளோ, 20%. 60 60. மெனு வந்து ஒரு 20, இது ஒரு 20, 100% ஆயிடுச்சு. பேடிங் 10 pixel, 15 pixel. margin top ஒரு 7 pixel வச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபுட் டேக். ஃபுட் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், F2 F2 F2. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். பேடிங் ஒரு 10 pixel போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்ஜின் டாப் ஒரு 9 pixel போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் 12 pixel. அதெல்லாம் ஆச்சு, சேவ் பண்ணுறோம். இதையும் சேவ் பண்ணுறோம். இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்துச்சு. இதுவும் இங்கே தான் வரணும், ஏன் இப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம் இருக்கு. ஓகே ஓகே.
ஓகே, இங்கே வந்துச்சு பாருங்கள் ஃபுல்லாக. இது வந்து ஃபுட்டர். இதை இப்போ ரெஸ்பான்சிவ் பண்ண போகிறோம். ரெஸ்பான்சிவ் பண்ணுறது எப்படின்னா, இங்கே இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இங்கே இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் இது வந்து ரெஸ்பான்சிவ் இல்லை இப்போது. அதனால் இப்படி வந்து ரெஸ்பான்சிவ் காட்டுறேன் நான். இப்படி பார்க்கணும் ரெஸ்பான்சிவ். ரெஸ்பான்சிவ் ஏன் வரலன்னா, இப்போ இங்கே ரெஸ்பான்சிவ் கோட் எழுதணும். மீடியா ஒன்லி screen and max width. அப்போவே சொன்னல அந்த மெட்டாவில் 800 பிக்சல். இங்கே சொன்னோம்ல விட்த் டிவைஸ், அது ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கும். நம்ம என்ன விட்த் இங்கே மென்ஷன் பண்ணுறோமோ இது இந்த இடத்துல மேக்ஸ் விட்த் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே என்ன கிளாஸஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளே ஆகிடும். மெயின் width 80%, padding 0 pixel. RIGHT right, width 100%. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 800 பிக்சல்னு இருந்துச்சுன்னா இது வந்து டேப்லெட் வெர்ஷன். டேப்லெட்டுக்காக இது எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மொபைல் வெர்ஷனுக்கு எழுதலாம். காப்பி பண்ணி மொபைல் வெர்ஷன் வந்து 500 பிக்சலுக்கு உள்ளதாக இருக்கும் எல்லாமே. டாட் மெனு டாட் main main டாட் RIGHT ரைட். இந்த மூணுமே வந்து width 100%. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை ரன் பண்ண போகிறோம்.
டேப்லெட் வெர்ஷன் வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சாரி ஒரு நிமிஷம். ஓ இங்கே ஒன்லிக்கு ஏ போட்டுக்கிறேன். ஓகே 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 சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க வந்துச்சு ரெஸ்பான்ஸு. இங்கே தெரியுதுங்களா 500க்குள்ளே வந்துச்சுன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதே இப்போ 800க்குள்ளே 500க்கு மேலே 800 வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். அதே 800க்கு மேலே போச்சுன்னா நார்மலாக அது வந்து டெஸ்க்டாப். இதை க்ளோஸ் பண்ணிட்டா இதோ இது டெஸ்க்டாப் நார்மல். ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து ஒரு பேசிக் வந்து ஒரு வெப்பேஜை வந்து ரெஸ்பான்சிவாக பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஈஸியாக இவ்வளோலாம் டைப் பண்ணி தேவையில்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து ரெஸ்பான்சிவாக பண்ணலாம். ரெஸ்பான்சிவாக கண்டுபிடிக்கப்பட்டது இன்னொன்று இருக்குது. அதுதான் வந்து பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரெஸ்பான்சிவாக ஒரு பேஜ் பண்ணுறதுன்றது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.